அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்குக. அன்பே கடவுள், அனைவரும் கடவுள். அன்பு ஆன்மீகம் கொண்ட சான்றோர்களே, பெரியோர்களே, நீங்கள் நம்ம சொல்ல போகிறது ஒன்றே கடவுள், ஒருவனே தேவன், நன்றே நினைமின் நமன் இல்லை அப்படின்னு சொன்னார் திருமூலர். அப்போ எல்லா சான்றோர்களும் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரே கருத்தை தான் பல பேர் பல விதமாக பல இதில் சொல்லியிருக்காங்க. வள்ளலார் என்ன சொன்னார்? தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலைபல புகழ்ந்திடுவாரும், பொய்ச்சமையாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திரு அருள் விளக்கம் ஒன்றில்லார், மேல்வினை வருகிறார் வீண்கழிக்கின்றார், எய் வந்த உன்மொழி அவர் குறை கருளீர், எனைப்பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீர் என்னார். கடவுள் நிறையா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கின்னு தெய்வம் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல. அந்த தீர்த்தம், இந்த பஞ்சாமிர்தம், இந்த நெருப்பு மிதிக்கிறது, இதெல்லாம் ஆனால் சொன்னதே சொன்ன மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் இந்த பாட்டினுடைய பொருள் வேற வேற. பொய் வந்த கலைபல புகழ்ந்திடுவாரும், பொய்ச்சமையாதியை இல்லாத ஒன்றை இருக்கிறதா நம்பி நம்மளுக்கு நம்ம பாமரர்களாக இருக்கும்போது அந்த கர்ம சித்தர்கள் அப்படிங்கிற வள்ளலார் எதையோ கதையை சொல்லி அதுவும் மனிதர்களை நல்வழிப்படுத்த தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது உண்மையான இது கிடையாது, அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும். இதையே மாணிக்க வாசகர் சொல்கிறார். அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று பொய்த்தேவு போற்றும் பூதலத்தீர், பத்தேதும் இல்லை. இவர் தெய்வம் பல பல அப்படின்ட்டாரு, இவர் பத்தேதும் இல்லை கடவுள் அப்படிங்கிறார். அப்போ அந்த தேவர்னா கடவுள், அங்கே அந்த கடவுள், இந்த கடவுள், அங்கே ஓடுறது, அப்புறம் இங்கே ஓடுறது, இங்கே உடையிறது, இந்த கோயிலுக்கு போகிறது. நிறைய கோயில் கட்டிருக்காங்க. கோயில் அந்தந்த ஊரில் அந்தந்த ஊர் மக்கள் கும்பிட்றதுக்காக கட்டினாங்க. ஆனால் கடவுள்னா யார் வேணாலும் போகலாம், கும்பிடலாம். நாம் என்ன நினைக்கிறோம், இதை யாரும் சமயவாதிகள் மதவாதிகள் சொல்லாதால இங்கே விட்டுட்டு அந்த கோயிலுக்கு போகிறது, அந்த விட்டுட்டு இந்த கோயிலுக்கு வர்றது, இப்படி நம்மளுடைய மனம் இந்த ஆசை அலை பாஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கணும். இதுக்கு உண்மையான அருளாளர்கள், உண்மையான குரு நம்மளுக்கு யாரும் சொல்லலை. அதனால தான் இனிமேல் தெளிவில்லாமல் அப்புறம் காசிக்கு ஓடுறது, ராமேஸ்வரம் ஓடுறது, இப்படிலாம் போய் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பாரதி சொல்கிறான், 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால், மாடனை காடனை வேடனை ஓட்டி மயங்கும் மதியிலிகால், எதனோடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனில் கேளீரே, சுத்த அறிவே சிவமொன்றுணரும் சுருதிகள் கேளீரே, பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை இழந்தீரே. மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்து வெறும் கதைகள் சேர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புதற்கோர் மறை காட்டவும் வல்லீரே, உள்ளதனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிந்திடும் ஆன்மாவே, கொல்லற்கரிய பிரமம் என்றே மறை கூவுதல் கேளீரே, சுத்த அறிவே சிவம். அல்லர் என்ன சொல்லுவார்? பிரிவுத்தறியா பெரும்பொருளாயன் அறிவிக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி, பிரிவேதினி உனை பிடித்தனம் உனக்கெனம் அறிவே வடிவெனும் அருட்பெரும் ஜோதி. இந்த வள்ளலார் சொன்னதை பாரதி சொல்கிறான். சுத்த அறிவே சிவம், அறிவுடையார் எல்லாம் உடையார். யாரு? திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ நம்ம அறிவால் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி? பட்னத்து சுவாமி சொல்றார், ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, பசித்தோர் முகம் பார் நல் அறமும் நட்பும் நன்றென்றிரு. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. கடவுள் ஒன்று தான், ஆனால் ஒன்று தான் அது. கடவுள் உண்டு நம்பு, அங்கே கடவுள் இங்கே கடவுள் அதெல்லாம் கிடையாது. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று அப்படிலாம் கிடையாது. அப்போ கடவுள்னா என்ன? இறை காக்கும் வையகம் எல்லாம். இறைனா என்ன? உணவு. இறைவன்னா கடவுள். இப்போ நம்மளுக்கு சுவாசிக்கிற காற்றில் தான் நம்மளுக்கு உயிர் இருக்குது. அப்போ கிறிஸ்டினுக்கு வேறு காற்று, இந்துக்கு வேறு காற்று, முஸ்லீமுக்கு வேறு காற்று கிடையாது. இதை தான் இறை காக்கும் வையகம் எல்லாம். இறைனா உணவு, இறைவன்னா கடவுள். சுவாசிக்கிற காற்று. அடுத்தது மழை, மாறி அல்லது காரியமில்லை. மழை கிறிஸ்டின் கொள்ள ஒரு நாளைக்கு, முஸ்லீம் கொள்ள ஒரு நாளைக்கு, இந்து கொள்ள ஒரு நாளைக்கு மழை பெய்யுதா? கிடையாது. இதெல்லாம் நாம் என்ன பண்ணணும்? சிந்திக்கணும், அறிவு வளர்ச்சி அடையணும். எதேதோ அறிவு வளர்ச்சி அடைஞ்சு எதேதோ கண்டுபிடிக்கிறோம்.
கடவுள்னா எல்லா இடத்துலையும் எங்கும் எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே அப்படிங்கிறாங்க. எங்கேயும் கடவுள் இருக்கிறது ஒன்று தான். நம்மளுக்கு உயிர் மாலி கடவுள் இருக்கார், அன்பாக இருக்கார், அறிவாக இருக்கார் அப்படிங்கிறத விட்டுட்டு கடவுளை தேடி எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கோம். கடவுளை தேடி களைத்தது போதும், இறைவனை தேடி இளைத்தது போதும். எங்கும் இருக்கும் இறைவனை தேடி எங்கே நீ ஓடுற சொல்லு, ஒன்னுள் இருக்கும் கடவுளை தேடி ஓடாத மனிதா நில்லு. ஏன் அப்படின்னா கடவுளை கண்டுபிடித்தோம் அப்படின்னு இந்த சேனலுக்கு நாங்கள் பேர் வச்சதால இதை நல்லா கடவுளை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க. இவங்க வேறு மாதிரி அவங்க வேறு மாதிரி சொல்லலை, எல்லாரும் ஒரே மாதிரியாக தான் சொல்லியிருக்காங்க. யாமர் இந்த மதங்கள் பல உலவா மண்டே யாவனுக்கு முற்புதைந்த கருத்து ஒன்றே சாமி நீ கடவுள் நீயே தத்துவமசி நீயே எக்தாம் பூமியிலே நீ கடவுள் இல்லை என்று புகழ்வதுவன் மனதினிலே புகுந்த மாயை சாமி நீ அம்மாயை தன்னை நீக்கி சதாகாலம் சிவோகம் என்று சாதிப்பாயே அப்படின்ட்டு தான் பாரதி. அதேமாரி இன்னும் பல அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று பொய்த்தேவு போட்டும் பூதலத்தீர் பத்தேதும் இல்லை என்றார் மாணிக்க வாசகர். அந்த தேவர்னா கடவுள், அங்கே அந்த கடவுள் உயர்ந்தது, இந்த கடவுள் உயர்ந்தது, அங்கே போனாக்க அந்த அது கிடைக்கும், இங்கே போனாக்க இது கிடைக்கும். சில கோயிலில் போனாக்க கல் எடுத்து வச்சாக்க வீடு கட்டிடலாம், ஏனை கட்டி போட்டாக்க குழந்தை இருக்கும், சோலையை முடிஞ்சு விட்டாக்க கல்யாணம் நடந்துடும். இப்படிலாம் மூட நம்பிக்கைலாம் வாழறோம். ஒருத்தவங்க சேர்த்த பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறோம், அவ்வளோதான். நம்மளுடைய அறிவுக்கு நம்ம எதுவும் செய்யறது கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுமாரி இதுதான் சொல்கிறாரு, பத்தேதுங்க இல்லை கடவுள், அத்தேவர் தேவர் அவரேவர் என்று பொய்த்தேவு 10 கடவுள் கிடையாது, கடவுள் ஒன்று தான். இதுதான் தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாருன்ட்டார் அரே வள்ளலார். அதுதான் பாரதியார் சொல்லிருக்காரு, 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் அப்படின்னு. பாரதியார் ஒரு மகாகவி. இப்போ அதனால் பாரதியாரை எல்லாருமே புறக்கணித்தாங்க. அந்த பிராமின்கிறவங்க ஃபுல்லாக புறக்கணித்தாங்க. அதை பற்றி அவர் கடவே படலை. ஏன் அப்படின்னா கடவுள் உண்மை தெரியாமல் இந்த உலகத்தை உருவாக்குறது, இயக்கிறது, உலகத்தை காக்கிறது எல்லாமே கடவுள். இப்படிப்பட்ட கடவுள் தெரியாத இந்த உலகம் இன்னைக்கு பைத்தியகாரத்தனமாக இன்னும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. மாடன் காடன் வேடன் இவங்க யார் அப்படின்னா இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, கனி சொல்கிறவங்க இவங்க தான். இப்போ வள்ளலார் மாரி சுத்த ஞானிகள் சொல்கிறத கேட்காத இவனும் நம்ம துன்பத்தை போக்கிடுவான், நம்ம கஷ்டத்தை நீக்கிடுவான், நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனும் பின்னால் போகிறீங்க. சுத்த ஞானிகள், இது ஞானிகள் தேசம். ஞானிகள் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க, உண்மையான வழி அறம் செய் சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, ஆண்டவனை அசிங்கப்படுத்துறீங்க. கேவலமாக இன்றைக்கி இந்த போலீஸ் சாமியார்கிட்ட போய் எப்படிலாம் ஏமாறுறோம் எல்லாம் பேப்பரில் பார்க்குறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களை தான் மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதி இழுகால்னு பாரதி சொல்கிறான். அதனால தான் இதை எடுத்து போடுறோம். அதனால் நீங்கள் சிந்திச்சு பார்த்து அந்த பாரதியார் புஸ்தகம், இந்த வள்ளலார், வள்ளுவர், திருமந்திரம் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இதை உணர்ந்து மெய் வழியை கடைபிடிங்கள். எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்கு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.